உமது புனித ஊழியத்தில் இவர்களை உறுதிப்படுத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தேர்ந்து கொள்ளப்பட்ட இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தேர்ந்து கொள்ளப்பட்ட இவர்களை புனிதப்படுத்தி அர்ச்சிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எம் இறைவா, எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். இறைவனின் அன்னையை பின்பற்ற விரும்புகின்ற இந்த அடியார்களை ஆசீர்வதியும். வறுமை, தனிமை, கொடுமை, பயம் இவற்றால் பாதிக்கப்படும் மக்கள் அனைவரையும் அவற்றிலிருந்து விடுவிக்கும் விடுதலை வீரர்களாக இவர்களை மாற்றியறலாம். ஊழியர் இவர்கள் மீது தூய ஆவியானவரின் ஆசியையும் குருத்துவ அருளின் ஆற்றலையும் பொழிவீராக. நீர் ரட்சிக்குமாறு உம் திருமுன் நாங்கள் கொண்டு வரும் இவ்வூழியர்களை கருணையுடன் நோக்கி உமது கொடைகளை எந்நாளும் இவர்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் இறைவன் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன். அவர் சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர், 1000 தலைமுறைக்கு புகலிடமாய் இருப்பவர். தனது ஆவியை, உன்னதத்தின் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை, அசைவாடும் ஆவியை நம் திருத்தொண்டர்களின் மீது அனுப்பி அபிஷேகம் செய்யும்படி ஆயர் திருத்தொண்டர்களின் தலை மீது கைகளை வைத்து ஆவியின் அருள்பொழிவிற்காக ஜெபிக்க, அதனைத் தொடர்ந்து அனைத்து குருக்களும் தாங்கள் பெற்ற குறையாத குருத்துவ அபிஷேக வல்லமையிலிருந்து அவர்கள் மீது கைகளை வைத்து ஆவியின் அருள்பொழிவிற்காக ஜெபிப்பார்கள். அப்போது தூய ஆவியானவரின் பாடல் பாடப்படும்.
நல்ல